நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? நேற்று என்ன பண்ணோம்? பித்தாகரஸ் தியரம் அதோட கான்வர்ஸ் பார்த்தோம் இல்லையா? பித்தாகரஸ் தியரம் அதோட கான்வர்ஸ். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம ஒரு டேஞ்சன்ட் கார்டு தியரம் இல்லைன்னா ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்னு சொல்லி அந்த தியரம் பார்த்தோம். உங்களை நான் இன்னைக்கு வந்து பித்தாகரஸ் தியரத்தோட கான்வர்ஸ் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு வர சொன்னேன் இல்லையா? நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம தியரத்தோட கான்வர்ஸை மட்டும் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா we'll start doing the next தியரம். சரியா? பித்தாகரஸ் தியரத்தோட கான்வர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, it says that if the square of one side of a triangle is equal to the sum of the squares of the other two sides, then the angle opposite to the third side is a right angle அப்படின்னு சொல்லி சொல்லுது இல்லையா? இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். சத்யசாய் ஸ்கூல்ல கேர்ள்ஸ் இருக்கீங்களா இல்லையா? கேர்ள்ஸ் என்னால பார்க்க முடியல. கேமரா வியூக்கு வாங்க. கேர்ள்ஸ் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. பாய்ஸ்க்கு முன்பக்கம் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அங்க உட்கார்ந்தா என்ன கேர்ள்ஸ்? ஒருத்தர் கூட எனக்கு கண்டப்படல. ஒருத்தர் கூட. Not even one student I am able to view. அப்ப நேற்று கூட இப்படிதான் உட்கார்ந்து இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. ரெண்டு பேரோட தலை மட்டும் தெரியுது எனக்கு. கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கேர்ள்ஸோட வியூ எனக்கு இல்ல. உங்க ரூம்ல இருக்க சிஸ்டம்லாம் எனக்கு பார்க்க தேவையில்லை. உங்களை பார்த்தா போதும். அப்படி இல்லைன்னா கேர்ள்ஸ் இன்னும் கொஞ்சம் எழுந்து பின்னாடி போய் உட்காருங்க. கேர்ள்ஸோட ரைட் சைடு கொஞ்சம் மூவ் பண்ணலாம். நிறைய ஸ்பேஸ் இருக்கு. சார், நான் உங்களை இப்ப ஒருத்தரையுமே பார்க்கல. வெறும் தரை தான் எனக்கு தெரியுது. ஸ்ரீ சத்யசாய், இப்போ வெறும் ஃப்ளோர் மட்டும்தான் எனக்கு தெரியுது. ரொம்ப கீழே இறக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அந்த கேமராவோட வியூவை கொஞ்சம் மாத்துங்க. ஓகே, பரவாயில்ல. இப்போ ஓகே ஓகே, குட். இப்ப சரியா இருக்கு. கேர்ள்ஸ் இன்னும் கொஞ்சம் உங்களோட ரைட் சைடு தள்ளி உட்காருங்க. நடுவில் ஒரு பாதை, ஒரே ஒரு ஆள் நடக்கிறதுக்கு பாதை விட்டீங்கன்னா போதும் இல்லையா? 3 கேர்ள்ஸ் தான் இருக்கீங்களா? 3 கேர்ள்ஸ் தான் இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க. ரைட் சைடு தள்ளி வாங்க. பெரிய ஒரு பாதை அப்படி விட்டுருக்கீங்க. எதுக்கு எனக்கு தெரியல. கரெக்டா லைன் ஃபார்ம் பண்ணிட்டு உட்காருங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் அடுத்த நாளைக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, ஃப்ரண்ட்ல நீங்க கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்துருங்க. பாய்ஸ் பின்னாடி லைனா உட்கார வைங்க. ஐ எம் ஏபிள் டு see only 3 girls yet. இன்னமும் 3 கேர்ள்ஸ் மட்டும்தான். ஒரு யூனிஃபார்ம் போட்ட 2 கேர்ள்ஸ் இருக்கீங்க. ஒரு ப்ளூ கோட் போட்டுட்டு ஒரு கேர்ள் இருக்கீங்க. நாலு 5 பேர் பார்க்க முடியுது. ஐ எம் ஏபிள் டு see 5 கேர்ள்ஸ். அவ்வளவுதான். நாளைக்கு தயவு செய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. புரியுதா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களை என்னால பார்க்க முடியலன்னா கஷ்டம். அதாவது நம்மளுக்கு இன்டராக்ஷன் இல்ல, உங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல இருந்து தான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கா இல்ல போர் அடிக்குதா அப்படிங்கறதெல்லாம் உங்க முகத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா? ஓகே. நோ சரி. இப்போ பித்தாகரஸ் தியரோட கான்வர்ஸ் சொன்னேன். கான்வர்ஸ் ட்ரை பண்ணீங்களா எனக்கு தெரியல. சரி, ஓகே. ரெடி ஆயிடுச்சா? சரி, யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா
யாராவது கான்வர்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா கிளாஸோட லாஸ்ட்ல வந்து we'll talk about it. சரியா? இப்போ what I think is I can finish up this one more theorem, the last theorem. The last theorem என்ன சொல்லுது பாருங்க. முதல்ல என்ன சொல்றோம்? We are going to define certain things. Let P be a point on a line segment AB. ஒரு லைன் செக்மெண்ட் எடுக்கிறோம், அதுல P அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோ. இதுல P அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா what is AP into PB? AP into PB is called the area of the rectangle formed by AP and PB. புரியுதா? பாரு, PA into PB represents the area of the rectangle whose sides are PA and PB. This product is called the area of the rectangle contained by the parts PA and PB. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். contained by the parts PA and PB அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? எந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன்லயும் இதுதான் contained by PA and PB அப்படின்னா it is the area of the rectangle whose sides are PA and PB. சரியா? அப்போ இப்ப தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். If you take any circle and two chords of a circle intersect each other inside or outside the circle, then the area of the rectangle contained by the segments of one chord is equal to the area of the rectangle contained by the segments of the other chord. அப்படின்னு சொல்லுது. இந்த தியரத்துக்கு நமக்கு ப்ரூஃப் தேவையில்லை. சரியா? உங்க பேனர் நான் பார்க்க விரும்பல. சத்யசாய், உங்களோட பேனர் நான் பார்க்க விரும்பல. இப்போ நீங்க கிளாஸ் ஒழுங்கா கவனிங்க பார்க்கலாம். இப்போ here is a circle. இதுக்கு I am drawing two chords. One is called AB, the other is BCD, and they intersect at the point P. அப்படி இருந்தா இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா AP into PB is equal to CP into PD அப்படின்னு சொல்லுது. புரியுதா? See, in the figure, two chords AB and CD intersect at P inside the circle with center O. Then PA into BB is equal to PC into PD அப்படின்னு சொல்லி இந்த தியரம் சொல்லுது. சரியா? இதே இது externally they are intersectingனா எப்படி இருக்கும் அப்படின்னு பாரு. Diagram will be like this. Circle is here and the two chords they meet at an external point. chord AB அப்படிங்கும்போது பாரு, இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B, அது intersect பண்ணல. AB and CD they don't intersect inside the circle அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? We have to extend AB to the point up to the point where the line intersects the other chord or the extension of the other chord. அதே மாதிரி CD நம்ம என்ன செய்யறோம்? எக்ஸ்டெண்ட் பண்றோம். and they meet at the point P or they intersect at the point P. இங்கேயும் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் மாறாது. இதோ கார்டோட பார்ட்ஸ் எதுன்னு எடுக்கணும்னா CP into DP is equal to AP into BP அப்படிதான் எடுக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் உள்ள இருந்தா நீ எப்படி எடுப்பியோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். புரியுதா? இங்க இது வந்து கார்டை வந்து இப்படி எடுக்க கூடாதுமா, AB into PB அப்படின்னு எடுக்க கூடாது. புரியுதா? P is the point of intersection. அப்ப எப்படி எடுக்கணும்? AP into BP is equal to CP into DP அப்படிதான் எடுக்கணும். புரியுதா? சரி, இதுக்கு நமக்கு ரிசல்ட், இதுக்கு வந்து ரிசல்ட்ஸ் மட்டும்தான். we don't have the proof for this. In this figure the chords AB and CD intersect at P outside the circle with center O. Then again PA into PB is equal to PC into BD. சரியா? இந்த ரெண்டு ரிசல்ட் மட்டும் தான் நம்ம விடுபட்டு இருந்தது that we have seen. Now we will pass on to the next. One minute, children.
ஓகே சரியா? இப்ப நம்ம இப்ப படிச்ச எல்லா தியரமும் எடுத்துட்டு we are going to see exercise 6.3 page number 193 page number 193 exercise 6.3 அதுல first question பார்க்கலாம். In the figure TP is a tangent to a circle. நமக்கு ஒரு diagram கொடுத்திருக்காங்க. How is the diagram? diagram போட்டுக்கலாம் ஒரு தடவை. circle tangent touch பண்ற point T. இங்க we take this as P. ஒரு point எடுத்துக்கிறோம். then AB is a chord அப்படின்னு எடுத்திருக்கோம். AB is a chord and this angle is 43 degrees and this angle is 72 degrees. என்ன கேக்குறாங்க? இதெல்லாம் டயகிராம்ல கொடுத்திருக்காங்க. It is also explained in the question. Find angle ABT அப்படின்னு கேக்குறாங்க. ABT இந்த angle எவ்வளவு இருக்கும்? அதான் நம்மளோட क्वेश्चन. tangent பார்த்த உடனே chord பார்த்த உடனே we can guess what it is. என்ன தியரம் அப்ளை பண்ண போறோம்? tangent chord தியரம் or alternate segment தியரம். அப்போ இந்த 72 degrees is equal to this 72 இல்லையா? இதுவும் 72 இல்லையா? நம்ம என்ன படிச்சிருக்கோம்? angle between the tangent and the chord. இப்போ TB is a chord. அப்போ இந்த angle is equal to the angle made by the chord in the alternate segment அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுதான் alternate segment theorem. அப்போ angle BTP is equal to angle BAT by tangent chord theorem which is equal to 72 degrees. இப்போ இது 72, இது 43. Can't you find out this angle? Yeah, ABT is a triangle. இப்போ 180 minus sum of these two angles will give the third angle. இது எப்படி எழுதுறது? இந்த diagram TP is tangent and TB is the chord. Therefore, by tangent chord theorem, angle BTP is equal to angle BAT. Therefore, angle BAT is equal to 72 degrees. In triangle ABT, angle ABT is equal to 180 degrees minus angle BAT plus angle BTA, which is equal to 180 degrees minus BAT வந்து நம்ம 72 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 72 plus இது ஒரு 43 இல்லையா? இது மாதிரி ஸ்டெப்ஸ் எழுதணும். So this is equal to 180 degrees minus 110, 115 which is 65 degrees. புரியுதா? Second question பார்க்கலாம். AB and CD are two chords of a circle which intersect each other internally at P. இப்போ நம்ம பார்த்தோன்னே தெரியும், நம்ம அந்த லாஸ்ட் ஒரு தியரம் பார்த்தோமே அதை யூஸ் பண்ண போறோம். ரெண்டு கார்டு they intersect at P. internally intersect என்ன கொடுத்திருக்காங்க? CP, AP எல்லாம் கொடுத்திருக்காங்க. find one BPD ன்னு கொடுத்திருக்காங்க. let's see how to find out. first question என்ன? AB நமக்கு என்ன தெரியும்? by theorem
if chords AB and CD intersect at P. Then AP into BP is equal to CP into DP or PD, whatever it is. நமக்கு values கொடுத்திருக்காங்க. CP வந்து 4 கொடுத்திருக்காங்க. Therefore, here first question எடுத்தேன்னா here CP is equal to 4 centimeters. AP is equal to 8 centimeters. PB is equal to 2 centimeters. Therefore, அப்படியே substitute பண்ண. Therefore, AP எவ்வளவு 8. 8 into PB 2. BP நாலும் PB நாலும் ஒண்ணுதான். Into 2 is equal to CP 4 into நமக்கு DPR PD மட்டும் தான் தெரியாது இல்லையா? என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? Find PD தான் கேட்டிருக்காங்க. அப்போ into DP வந்து எப்படி எழுதிக்கலாம்? PD ன்னு எழுதிக்கலாம். Therefore PD is equal to 8 into 2 by 4 cancel பண்ணாங்க 2 4 centimeters. இது முடிஞ்சு போச்சு. செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? PB கொடுத்திருக்காங்க. AP AB கொடுத்திருக்காங்க. AP கொடுத்த பிறகு என்ன கொடுத்திருக்காங்க? AB கொடுத்திருக்காங்க. அப்போ AP is equal to 12, AB equal to 15, CP equal to PD. CP equal to PD. அப்ப அது மிட் பாயிண்ட். Then find CD அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப இது என்ன இதோட சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தேன்னா இது மிட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. P is the midpoint of this. சரி, இப்போ AP is 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. AB 15ங்கும் போது this should be 3 centimeters இல்லையா? அதை மாற்றக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நமக்கு டயக்ராம் தேவை. Therefore PB equal to AB minus AP equal to 15 minus 12 equal to 3 centimeters. By theorem, AP into BP equal to CP into DP. AP எவ்வளவு போட்டிருக்கோம்? That is 12 into 3 is equal to CP is equal to PD ன்னு கொடுத்துட்டாங்க. CP into CP, அதாவது CP square இல்லையா? அப்ப CP கண்டுபிடிக்கலாம். That is CP square equal to 36, which implies that CP is equal to 6 இல்லையா? CP equal to PD, which implies that CD equal to 2 into CP equal to 12 centimeters இல்லையா? இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6, ரெண்டு சேர்ந்தா 12. Next question. Third question. AB and CD are two chords of a circle which intersect each other externally at P. Internally கொடுத்த மாதிரி இங்க externally கொடுத்திருக்காங்க. 3 measurements கொடுத்துட்டு they have asked you to find out the fourth measurement. Let's start with it. AB வந்து 4 கொடுத்திருக்காங்க, PB கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு AP தெரியாது இல்லையா? AP வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். For this, definitely you need the diagram.
ஏன்னா எக்ஸ்டர்னல் டிவிஷன் அப்படிங்கும்போது AB பிளஸ் PB இஸ் ஈக்குவல் டு AP அப்படின்னு வரப்போறது இல்லையா? அப்ப நமக்கு டெஃபினட்டா டயக்ராம் வேணும். இதான் நம்ம டயக்ராம். AB equal to 4 centimeters, PB equal to 5 centimeters, PD equal to 3 centimeters. Find CD அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? By theorem, thirdல first part. By theorem, AP into PB equal to CP into CD. Into PD. இந்த ஃபார்முலா மாறவே மாறாது. நல்லா வச்சுக்கோ. CP into PD நாலும் சரி, DP கொடுத்தாலும் சரி. ரைட். இப்ப பாரு. AP எவ்வளவு? Now, AP is equal to 4 plus 5 equal to 9 centimeters. PB தெரியும். PB equal to 5 centimeters. இல்லையா? நமக்கு அடுத்தது என்ன வேணும்? CP வேணும். CP is equal to CD plus DP which is equal to CD plus 3 centimeters. இப்படியே தான் வச்சுக்க முடியும். நம்ம CD தான் கண்டுபிடிக்கிறோம். அத CD-ஆவே வச்சுக்கோ. ஓகேயா? அடுத்து PD is equal to 3 centimeters. Therefore, எழுது AP 9 into 5 is equal to CD plus 3 into 3. புரியுதா? இப்ப சால்வ் பண்ண இந்த 3 இங்க கொண்டு வரலாம். Which implies that 9 into 5 by 3 equal to CD plus 3. Cancel பண்ணா 3. That is CD plus 3 is equal to 9, 5 3s are 15, which implies that CD equal to 15 minus 3 equal to 12 centimeters. புரியுதா? CD equal to 12 centimeters. நீ CD க்கு பதிலா X போட்டு செய்யலாம். நீ வேணும்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்ப சிடிக்கு வந்து நீ என்ன போட போற? 12 போட போற. அப்ப 12 அங்க ஒரு 3 அப்ப 15 ஆகும். அப்போ 15 3s are 45. அதே மாதிரி இங்க இது ஃபுல்லா 9 9 5s are 45. அப்ப நம்ம ஆன்சர் கரெக்ட். எக்ஸ்டர்னல் டிவிஷன்ல மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹேவ் a doubt. புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாமா? Second part. என்ன கொடுத்திருக்காங்க? PB equal to 3. அதே டயக்ராம் தான். We have to draw once again, no other go. Okay. PB equal to 3 centimeters and CP equal to 6 centimeters. CP. So this is 6 centimeters. Then CD 2 centimeters. இது 2 கும்போது இது எங்க இருக்கும்? 4 centimeters ஆயிரும். Then find AB அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ எழுதிக்கலாம். அதாவது DP is equal to
இப்போ இது வேணா நீ x ன்னு எடுத்துக்கோ. dp is equal to cp minus cd equal to 6 minus 2 equal to 4 centimeters. Let AB equal to x. Therefore, AP is equal to AB plus PB, which is equal to x plus 3 centimeters. இப்படின்னு செய்யலாம். இங்க கூட இந்த x நீ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? Therefore, by theorem, AP into PB equal to CP into PD. Substitute பண்ணு. AP பார்த்து வச்சிருக்கமே x plus 3 into PB எவ்வளவு? PB is 3 into 3 is equal to CP. CP is 6 into PD is 4, which implies that x plus 3 equal to 6 into 4 by 3. Cancel panna unakku 2, it is 8. That is x plus 3 is equal to 8. Therefore, x is equal to 5. Illiya? X is equal to 8 minus 3 equal to 5 centimeters. That is AB is equal to 5 centimeters. சரியா? பாரு 5 8s are 5 உம்போது AB 5 போட்டேனா 5 plus 3 8 ஆகும். So, it is actually 8 3s are 24. இல்லையா? இங்க என்ன வருது? 6 4s வருது. 6 4s are 24. So, they match. Fourth question. Third question முடிச்சிட்டீங்களா? Fourth question நம்ம தியரம் மாதிரி ப்ரூவ் பண்ணோம். நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் வச்சு இந்த தெரியாத ரிசல்ட் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணோம். என்னெல்லாம் நமக்கு இது வரைக்கும் தெரியுமோ எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். சரிதானா? சிமிலாரிட்டி வேணுமா எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமா எடுத்துக்கலாம். தென் பித்தாகரஸ் தியரம் வேணுமா அவசியப்பட்டா அதுல நமக்கு அதை அப்ளை பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருந்ததுன்னா we can apply it. இல்லையா? நமக்கு எப்பவுமே அது பார்த்துக்கோ. எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டை கரெக்டான முறையில நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தியரம் அதாவது ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தியரம் பேஸ் பண்ண சம்ஸ் ரைடர்ஸ் சொல்லுவோம். ரைடர்ஸ் ப்ரூவ் பண்ணும்போது யூ கேன் யூஸ் வாட் எவர் ரிசல்ட் யூ நோ. ஃபோர்த் கொஸ்டின் பாரு. A circle touches the side BC of triangle ABC at P. Internally, externally, கொடுக்கல. AB and AC produced at Q and R respectively. இப்போ AB, AC ரெண்டையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதையும் டச் பண்ணுதுங்கும் போது it is external. இல்லையா? Prove that AQ equal to AR is equal to half of perimeter of triangle ABC. என்னன்னு புரியல. Let us draw the diagram. இல்லையா? முதல்ல டயக்ராம் போடணும். என்ன ஆகுதுன்னு பாத்தியா? இது ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள்னா இங்க ஒரு சர்க்கிள் போடுறாங்க. அந்த சர்க்கிள் என்ன பண்ணுது? இட் டச்சஸ் பிசி ஏசி, அதாவது ஏசி ப்ரொடியூஸ்ட் அண்ட் பிசி ப்ரொடியூஸ்ட் அட் சம் பாயிண்ட்ஸ். சரிதானா? இதுதான் சிச்சுவேஷன். இந்த சர்க்கிள் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது, பெரிய டயக்ராமா வரும். So I don't want to do it. இந்த மாதிரி போகுது. இதுதான் சிச்சுவேஷன். சரியா? அப்படி இருக்கும்போது we are asked to prove something and we are given some points also as reference. It touches BC at the point P. இந்த பாயிண்ட்க்கு P ன்னு பெயர் கொடுக்கிறோம். It touches AB produced at Q. The point R. Okay. Now prove that AQ is equal to AR is equal to half into perimeter of triangle ABC.
perimeter of triangle ABC என்னமா AB plus BC plus AC இல்லையா? அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்போ when it touches டச் பண்ணுது அப்படிங்கும் போதே சர்க்கிள டச் பண்ணுது அப்படிங்கும் போது BC AR produced AC produced and AB produced are tangents to the circle இல்லையா? tangents இருக்கும்போது எப்படி இருக்கும் பாரு, இந்த P ல இருந்து P is an outside external point for the circle, so I can say that BQ is equal to BP. இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் இல்லையா? சிமிலர்லி இந்த சைடும், அதாவது CR is equal to equal to CP, and they are tangents from an external point to a circle. We can draw two tangents to from an external point to a circle, and the lengths of the tangents are equal அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அதனால இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC அப்படின்னு போடும்போது நீ என்ன சொல்லலாம், இன்ஸ்டெட் ஆஃப் இந்த AB அதாவது BC ல இந்த PBக்கு பதிலா I can put PQ and I can put this also here. அப்படி போடலாமா? நானு போடலாம் இல்லையா? சரி, முதல்ல அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிடுவோம். given in triangle ABC, a circle touches BC, AB produced and AC produced at இங்கெல்லாம் P, Q and R respectively. அவ்வளவுதான் விஷயமே. To prove AB equal to AQ is equal to QR. AQ is equal to QR is equal to half into perimeter of triangle ABC. Proof எழுத ஆரம்பிக்கலாம். Proof AQ and AR are tangents to the circle from the point A, from an external point. அப்ப automatically their lengths are equal. Therefore, AQ is equal to AR. AQ is equal to AR இங்க. AQ is equal to AR. ஒண்ணுன்னு வச்சுக்கோ. சரியா? அடுத்து என்ன சொல்ல போறோம்? Similarly, BQ and BP are tangents from B. Therefore, BQ is equal to BP. இது second result. Similarly, என்ன சொல்லலாம்? CP is equal to CR. இது third result. சரிதானா? அடுத்து என்ன செய்யணும்? ட்ரையாங்கிள் ஏபிசியோட பெரிமீட்டர் நம்ம எழுதணும். எழுதலாம். Perimeter of triangle ABC. Perimeter of triangle ABC equal to AB plus BC plus CR.
AC. Sum of the three sides. இது என்ன சொல்றோம் பாரு, ஏபியை நீ பிரிக்காத, அப்படியே வச்சுக்கோ, ஏசியவும் பிரிக்காத. பட் இந்த பிசியை எப்படி எழுதலாம் நானு, பிபி பிளஸ் பிசின்னு எழுதலாம். அதை எழுத போறேன் நான். அப்போ this can be written as பிபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி இல்லையா. then this is equal to bracket மாத்தி போடுறேன் நானு, ஏபி பிளஸ் அதுக்கு பதிலா நான் என்ன எழுதலாம் இன்னொன்னு சொல்லு, பிபிக்கு பதிலா I can write BQ plus பிசிக்கு பதிலா சிபிக்கு பதிலா CR plus AC from 2 and 3. So this is equal to, இப்ப bracket மாத்து, AB plus BQ plus CR plus AC, which is equal to, புரியுதா, AB plus BQ. What is AB plus BQ? AB plus BQ is nothing but AQ plus AC plus CR. அதாவது CR plus AC, which is AR. இல்லையா? From what? From the diagram actually. இல்லையா? Therefore, this is equal to AQ plus AQ. எதனால? From 1. Or, அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம் பாரு, we know that, அதாவது from 1, that is perimeter of triangle ABC equal to this. இத வேணா இது 3 எழுதிட்டோம், இத 4th வச்சுக்கோ. Now look at 1 and 4. 1 and 4 பார்த்தா AQ AR ரெண்டு ஈக்குவல் இல்லையா. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம், both are equal to perimeter of triangle ABC by 2 இல்லையா. From 1 and 4, AQ equal to AR equal to half of perimeter of triangle ABC. Hence the proof இல்லையா. புரியுதா? இது மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுக்கும் பொழுது லாஜிக்கா இருக்கணும், ரீசனோட நீ கொடுத்துட்டே வரணும். அடுத்த क्वेश्चन போலாமா? கொஞ்சம் பேர் எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். So I'm waiting.
அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க எழுதி முடிச்சிட்டீங்களா? If all the sides of a parallelogram touch a circle, ஒரு parallelogram அதோட எல்லா சைடும் it touches a circle, show that the parallelogram is a rhombus. நீ போடும்போது எப்படி போடலாம் பாரு. முதல்ல ஒரு சர்க்கிள் போட்டுக்கோ. Then draw lines parallel. இங்க ஒரு லைன் போட்டு இங்க ஒரு லைன் parallel போடு. இங்க ஒரு லைன் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க ஒரு லைன். இப்போ உன்னோட parallelogram கிடைச்சாச்சு. புரியுதா? இப்போ இந்த கார்னர்ஸ்லாம் நீ க்ளீன் பண்ணிட்டேன்னா you will get the diagram. என்ன சொல்லலாம் இப்போ? ABCD is a parallelogram. The circle touches all the sides of the parallelogram ABCD. இல்லையா? We have to prove that ABCD is a rhombus. ABCD is a rhombus அப்படின்னு நம்ம எப்ப சொல்லலாமா? Only if AB is equal to CD. அது நமக்கு தெரியும். parallelogramனு சொல்லிட்டோம். AB equal to CD and AC equal to AD is equal to BC ன்னு தெரியும். But only if all the sides are equal, we can call it a rhombus இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? We have to say that AB equal to BC. சொல்ல முடியுமா? AB equal to BC ன்னு சொல்ல முடியுமா? நமக்கு என்ன தெரியும்? பாரு, இந்த ரெண்டு சைடு, அதாவது let the circle touch the four sides at the points P, Q, R, S ன்னு வச்சுக்கோ. Then AS is equal to AP because அந்த ரெண்டும் A ல இருந்து டிரா பண்ற ரெண்டு tangents இல்லையா? அதே மாதிரி இங்க பார்த்தேன்னா நமக்கு தேவை ஆக்சுவலா AB. அப்போ PB is equal to BQ. அது ரெண்டும் கூட tangents. அதனால lengths are equal. இப்போ நமக்கு தேவை என்ன? AP plus PB. அதுதான் நமக்கு AB. AB equal to BC அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணாலே போதும். இப்போ இங்க பார்த்தேன்னா these two are equal. சரிதானா? அதே மாதிரி இங்க இந்த சைடும் அதாவது DR is equal to RS. சரியா? முதல்ல அதெல்லாம் எழுதிக்கலாம். Then we will see how AB is equal to BC. அது ஒன்னு ப்ரூவ் பண்ணோம்னா போதும் நமக்கு. givenல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். given a circle touches the sides AB, BC, CD and AD of a parallelogram at P, Q, R, S respectively. AB at P, BC at Q, CD at R, AD at S. That is the meaning of the word respectively. To prove ABCD is a rhombus. That is AB equal to BC is equal to CD is equal to AD. இல்லையா? proof எழுதும்போது நம்ம என்ன சொல்லலாம்? we know that the sides of the parallelogram are tangents to the circle from the vertices. Hence,
நமக்கு 4 ரிசல்ட் கிடைக்க போகுது. AP equal to AS, then BP is equal to BQ, CQ equal to CR, and DR equal to DS. 1, 2, 3, 4. சரியா? அடுத்து எனக்கு என்ன வேணும்? AB equal to BC ன்னு சொன்னா என் வேலை முடிஞ்சது. மத்த எல்லாம் நான் ப்ரூவ் பண்ணிடலாம். therefore நான் முதல்ல AB சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் எடுக்க போறேன். now we know that AB equal to CD because opposite sides of the parallelogram. இல்லையா? that is AB எப்படி எழுதலாம்? AP plus PB is equal to CR plus RD. எழுதிக்கலாமா? சரி. பட் இந்த CR க்கு பதிலா I want to write CQ. ஏன்னா CR is equal to CQ. அதே மாதிரி இந்த RD க்கு பதிலா என்ன எழுதலாம்? I can write DS எழுதலாம் இல்லையா? RD அப்படிங்கறத நம்ம DR ன்னு எழுதலாம். So I'll write this implies that ஒவ்வொண்ணா எழுதலாம். AP plus PB is equal to CR. CR க்கு பதிலா நான் என்ன எழுத போறேன்? CQ. CQ plus DR. எதனால? CQ எங்க இருக்கு? third. So from 3. இதுக்காக தான் ஒண்ணா எழுதுவோம்னு சொன்னேன். இப்ப CQ எழுதிட்டேனா, இப்ப QB எழுதிட்டேனா என் வேலை முடிஞ்சது. புரியுதா? இப்ப QB வந்து அதாவது BQ அப்படிங்கறத இங்க நான் இன்சர்ட் பண்ணோம். எப்படி இன்சர்ட் பண்ண போறேன் பாரு. இந்த PB க்கு பதிலா நான் இன்சர்ட் பண்ண போறேன். புரியுதா? இதுக்கு பதிலா என்ன போட போறேன் நானு? I'm going to put BQ. So this implies that AP plus BQ is equal to எனக்கு நமக்கு தேவை CQ plus QB தான். ஓ, அப்ப இது எழுத வேண்டாமே, இந்த PB அப்படியே வச்சுக்கலாம். CQ plus இந்த DR க்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? I can write DS. எழுதலாமா? So this plus DS. ஆனா எனக்கு CQ plus DS அப்படின்னு வருது. அப்படி வரக்கூடாது. எனக்கு என்ன வரணும்? CQ plus QB வரலாம். அப்படி இல்லைன்னா DS plus இது வரலாம் இல்லையா? அப்போ நான் இந்த சைடும் மாத்தணும் இல்லையா? லெஃப்ட் சைடும் என்ன செய்யணும்? மாத்தணும். மாத்தினேன்னா I'll definitely get AB is equal to BC கிடைக்கலாம். இல்லைன்னா AB equal to AD ன்னு கிடைக்கலாம். எது கிடைச்சாலும் we get the result. புரியுதா? இந்த 4 பார்ட் வச்சு நீங்க யூஸ் பண்ணி இதுல ஏதாவது ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணும். நான் பேசிக்கான மேட்டர்ஸ் சொல்லிட்டு now it is time up actually. So I wind up here. ஒரே ஒரு சின்ன வேலை கொடுக்குறேன். இந்த மாதிரி லாஜிக்கலா ப்ரூவ் பண்றது எல்லாமே ஆல்வேஸ் I am doing it. அதனால
I now request you to finish this. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப்ல இருந்து we will continue tomorrow. சரியாமா? So we'll close the session now. Next teacher is waiting. So see you children. Thank you.